ஹாய் ஃபேமிலிஸ், என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புது ட்ரெஸ்ஸில் ஒன்றும் இல்லை, பழைய ட்ரெஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் வரலட்சுமி பாட்டிக்கு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஒன்றா பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வருஷம் நம்ம தனியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வரலட்சுமி பூஜைக்காக என் பொண்டாட்டி உள்ளே போயிருக்கா. போயிட்டு என்னென்ன வாங்குறான்னு தெரில, வாங்கிட்டு வெளியே வரட்டும். அப்போ அவகிட்ட கேட்கலாம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு. வந்துட்டா பாரு, எல்லாம் எடுத்துன்னு வரேன். என்னென்ன வாங்கினாதான்னு தெரியலையே. என்னாச்செல்லாம் பர்ச்சேஸ் முடிஞ்சா? எதுவுமே கிடைக்கல. வரவங்களுக்கு அந்த தட்டில் கொடுக்கணுங்க, அது தட்டு வாங்கணும், ப்ளவுஸ் கிட் வாங்கணும். சீக்கிரமா இங்கே எதுவும் வாங்கலையா? இங்கே எதுவும் கிடைக்கல, இது மட்டும் தான் கிடைச்சிது. என்னதுன்னா அந்த மஞ்சள் கயிறு அந்த இதெல்லாம் உள்ள பேக்கிங்கில் இருக்குவா. அப்படியா? எங்கே போன வச்சுட்டு? ஒரு சாமான கடை இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே பிளேட் மட்டும் வாங்கிக்கலாம். சரி, ஓ வரேன் போ. உனக்கு டிரைவர் வேறு பார்க்கறதே வேலையாக போச்சு. பாரு அங்கே நிற்கிறா பாரு, அந்த கனி வைக்கிறா பாரு. இப்போ வந்து ரூபா வந்து உள்ளே போயிட்டா, நான் வெளியே நிற்கிறேன். அப்படியே பாருங்க, வெளியே நிற்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் கடைக்கு ஒய்ஃபை கூட்டின்னு வந்து வெளியே நின்று உங்களோட அனுபவத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் உள்ளே போகிறேன், என்னென்ன வாங்குறான்னு பார்க்கலாம் போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எந்த ஃப்ளோரில் இருக்கான்னு எனக்கு தெரில. நான் லிஃப்ட்டில் ஏறிட்டேன். 1 2 3 ஃப்ளோரும் கிளிக் பண்ணிட்டேன். எந்த ஃப்ளோரும் செக் பண்ணிட்டு அந்த ஃப்ளோருக்கு போகலாம். இறந்த உடனே முன்னாடியே இருக்கிறா இவ. நான் கூட எங்கன்னு தெரியல, இடத்த முன்னாடி இருக்கிறா பாரு. சாம நானு எந்த ஃப்ளோர்ல இருக்கிறேன்னு அது கேட்டோம் சொல்லுவேன். நீ எந்த ஃப்ளோர்ல இருக்கிறன்னு தெரியாமலே எங்கடா போயிட்டு போ அப்படின்னு சொல்லி 3 அழுத்திட்டா. பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே கிடைச்சிட்டேன். என்னென்ன வாங்குற தட்டுங்களாம்? ஓ, நல்லா கிட்டே பார்த்து கொடு. எவ்வளோ சாமானம். கிருஷ்ணகிரியில் நீங்களும் வரலட்சுமி கொண்டாடுற மாதிரி இருந்தால் எங்கெங்கே பொருள் வாங்கணும், தட்டு எல்லாம் வாங்கணும்னா இந்த கடைக்கு வாங்க, எல்லாமே கிடைக்கும். வரலட்சுமி பண்டிகைன்னு தாண்டி நார்மலாகவே உங்கள் வீட்டுக்கு எதனா பார்த்துக்கா, நார்மலாக எதனா வீட்டுக்கு வாங்கணும்னா நீங்கள் வந்து எல்லாமே வாங்கிக்கலாம். வாங்கிட்டியா? எத்தனை வாங்கியிருக்கா? தட்டு நல்லா இருந்தால் அப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்கிட்டே வாங்கிட்டே போலாமா? அவ்வளோதானா? தட்டு வாங்குறது வந்து மேலே ஏறி. சரி, ரைட். நெக்ஸ்ட் வேறு கடைக்கு போகிறோம், அதை அந்த கடையில பார்க்கலாம். ஹாய் காய், என்னை ரொம்ப அழிவுறான்ட்டு லாஸ்ட் லெவல் நாளைக்கே வச்சுட்டேன். மேடம் நடந்து போயிட்டாங்க. ரூபா வா, நடந்து போகாத. நடந்து போய் எனக்கு கால் நோக்குது. வண்டியில் உட்காந்துக்குவா. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. சரி சரி ஓ. இது வந்து 3வது கடை, விஜயலட்சுமி ஃபேன்சி ஸ்டோர். இங்கே பாருங்க, இவ லிப்பம் வாங்கணும்னு சொல்லி போயிட்டு லிப்பத்தை தவிர இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. செயின் பார்க்குறா, கம்புளு பார்க்குறா. நான் என்னத்த சொல்ல. செல்லாம் லிப்பம் வாங்கிட்டியா? அப்புறமா போகலாம். ஜிமிக்கால லிஸ்ட்லயே இல்ல. பில்லு போடு. நீ விடிய ராமாயண கதை கேட்கற மாதிரி தான். எளிய சோரங்கள், சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா. பாருங்க ரூபா அங்க போயிட்டு எப்படி பேரம் பேசுறா பாரு. வாயின் வரா பாரு. நடந்து இன்னும் வர கூட்டத்துல வரா நச்சுக்கிட்டாங்களா? என்ன ரூபா ரொம்ப நாள் சண்டை போடுது இந்த அக்கா கிட்ட? என்னோட ஃபாலோவர்ஸ் ஆமா. நெக்ஸ்ட் எங்க? நீ சாமி கும்பிட மாதிரி தெரியல. சாமி கும்பிட்டு நாய் தான் போற மாதிரி தெரியுது. நடந்தே போ. இது 4வது கடை. நல்ல வேலை மதியமாக கூட்டின்னு வந்தா. காலையில் கூட்டு வந்ததுக்கு அவ்வளோதான். இங்கே நான் ரூபா இங்கே நான் வாங்குறேன்.
க்ளோஸ் பீஸ். ஒரு வேலை எல்லாம் பர்ச்சேஸ் முடிஞ்சுச்சு. லாஸ்ட் காரில் டக்குன்னு வேலை முடிச்சிட்டா. அதான் வீட்டுக்கு போகிறதா வேலை இப்போ. எந்த வேலையும் இல்லை இப்போ வீட்டுக்கு போய் வாழையில வாங்க. தானே பார்த்தேன் எதிரான்னு. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 50 தான் நிப்பாட்டணும். பஸ்ஸு மாதிரி இது. ஏறு இறங்கு தான். வரவங்க சாப்பிட்றது சாப்பிடுவாங்க. சரி ஓகே. இப்போ டவுனுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. நேராக வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வீட்டில் என்னென்ன பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். போகலாமா? என்ன ரூபா வாழையோட லாஸ்ட் ஒன்னா டப்பு நிப்பாட்ட என்ன விஷயங்க? நானும் ரொம்ப நாள் செப்பல் கேட்டிருந்தேன். அந்த டிசைன் இன்னைக்கு தான் சீக்கிரம் தான் வருதுன்னு சொல்லிட்டாங்க. வாங்க பார்க்கலாம். எத்தனை கடை இது இன்னைக்கு? 10ஆவதா? 5ஆவது கடை. போய் பாரு வரேன். இது ஏன் இந்த கடைக்கு வந்திருக்கோன்னா, இந்த செப்பலுக்கு இது இல்லை. இந்த செப்பல் வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோம். சாரி இந்த செப்பல் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தோம். சைஸ் பத்தலன்னு சொல்லிட்டு அவங்க வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை பண்ணி வந்துட்டு எங்கள் கழுவி கூட்டின்னு வந்து கடைக்கு வாங்கி கொடுன்னு. ஆனால் வரல, அவங்க ஆர்டர் போடல. 2 நாள் கழிச்சு வான்னு சொல்லியிருக்காங்க. செப்பல் வாங்கினா உங்களுக்கு எல்லா செப்பலும் கிடைக்கும். வாங்க வந்து இங்கே வாங்கிக்கோங்க. கடை பேர் மட்டும் ஃப்ரெண்டில் காமிக்கிறேன். இந்த செப்பல் தான் வேணுமா மேடம்க்கு? வேறு எந்த செப்பலும் வேணாமா? அப்படியே மூர்த்தி விடுறதுக்கு அப்படியே ஆப்போசிட் செப்பல் கடை. பாவம் ரூபா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டா. ரொம்ப ஃபீலிங் ரூபா செப்பல் கேட்குறேனே. வா திங்கால் தரேன்றாங்களா, வாங்கிக்கலாம். அவங்க வெள்ளிக்கிழமை வான்னு சொன்னாங்க. இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன் சொல்லி காமிச்சாங்க. இன்னைக்கு வரல, திங்காலம் வாங்க கொடுக்குன்னு சொன்னாங்க. இப்போ திங்காலம் தந்தோடனே மேடம்க்கு செப்பல்னு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. பரவாயில்லவா திங்காலம் வாங்கிக்கலாம். ஓகே போகலாமா? நெக்ஸ்ட் வீட்டுக்கால வேற எங்கேயா போகணுமா? வாழையால் வாங்கணுமா? ஞாபகம் படுத்து போகிற இல்லை, வாழையால் மட்டும் ஞாபகம் படுத்து, வேற எதுவும் ஞாபகம் பார்த்தாத. வாழையில மட்டும் தான் வாங்க போகிறாங்க. என்ன ரூபா இதோட லாஸ்ட்டா இல்லை எதனா வாங்கணுமா? நெக்ஸ்ட் வந்து புண்ணும். அது தோணும்போது சொல்கிறேன். இங்கே பாருங்க, லாஸ்ட்டாக வாழை வாங்கியிருக்கோம். இப்போ எங்கள் கடைக்கு நாங்கள் மீன் கடைக்கு வாழையால் வாங்கணுன்னா பார்க்கறது வாங்கணும்னா இந்த கடையில் தான் வாங்குவோம். இதை வாங்குவோம். இப்போ சாமிக்கும் இங்கே தான் வாழையால் வாங்க வந்திருக்கோம். வாங்க போகலாம். இந்த பாப்பா எங்கள் ஒய்ஃபோட வீடியோ பார்க்குறான்னு சொல்லி ரொம்ப நாள் கேட்டிருந்தாங்களாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு. ஃபோட்டோ எடுத்துனாங்க பாப்பா. அப்படியே போயிட்டு வாழையால் வாங்குறேன். வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு தான். நான் வீட்டுக்கு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் வீட்டுக்கு போகிறதா இல்லை வெளில எங்கே வாங்கணும்னு சொல்கிறானான்னு தெரில. என்ன ரூபா வாங்கிட்டே வாழையால? வாழையில வாங்காச்சு. ஒரு வாழையில 5 ரூபாய். ஃபாலோஸ் பண்ணுறதுனால 1 ரூபாய் தள்ளுபடி. அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். ஸோ 20 வாழையிலைக்கு கிட்டத்தட்ட 20 ரூபாய் கம்மி பண்ணியிருக்கேன். அந்த பாரு, அந்த வண்டி மறந்துட்டே உன் ஃபேவரெட்டு. இப்போ வாட்ஸ்அப் மைண்ட் செட் இல்லை. நெக்ஸ்ட் எங்கே போகலாமா? வெத்தலை பாக்கு மட்டும் இப்போ தனியாக இருந்துச்சு. தெரியல பார்க்க. அது எங்கே வாங்குற? ஹவுசிங் போர்ட். இதோட சாமிக்கு வாங்க வேண்டியது எல்லாம் முடிஞ்சு. இதான் லாஸ்ட்டு. இதை வாங்கிட்டு நிறைய வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு சாமிக்கு என்னென்ன படிக்கிறோம் செய்கிறோம் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம சாமிக்கு என்னென்ன செஞ்சுருக்கோம் வாங்க பார்க்கலாம். இங்கே ஒரு வடை ஒரு பக்கம் வேகுது. நெக்ஸ்ட்டு வந்து பால் பாயசம். அப்படியே வாங்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பருப்பு வடை அண்ட் மெது வடை. அப்புறம் இது அப்புறம் ரசம். அப்புறம் கேசரி. கோஸ் பொரியல். அதுக்கப்புறம் சித்திரிக்காய் பொரியல். அப்புறம் ரைஸ், சாம்பார். என்ன ரூபா எத்தனை செஞ்சு? நெக்ஸ்ட் என்ன பிளான்? சாமி கும்பிட்டு தான் பிளான்ஸ். போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு போய் சாமி கும்பிட்டு தான். இந்த வடை சொல்லிட்டு அப்புறம் ஒன்று பேலன்ஸ் அப்புறம் சுடலை வீடு தான். அப்படி ஓகே ஃபேமிலிஸ். இது வரைக்கும் சாமிக்கு எல்லா சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து சாமிக்கு படிக்கிறது, சாமிக்கு பூஜை பண்ணுறது தான் இருக்குது. அது அப்புறம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அது பூஜை பண்ணும்போதெல்லாம் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணுறோம் செய்கிறோன்னு. ஓகேங்களா? ஹாய் ஃபேமிலிஸ். இங்கே பாருங்கள், என் ஒய்ஃப் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாப்புல. இது தான் சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்காளோ அதெல்லாம்
எங்கள் பெரியம்மா, எங்கள் சித்தி, எங்கள் அண்ணி, எங்கள் அம்மா, எங்கள் பாப்பா எல்லாருமே ரெடி பண்ணுறாங்க. ஆனால் முக்கியமாக எல்லாம் காசு மேலே குறி வச்சுக்கிறாங்க. அப்படியே பாரு, சாக்கில் எடுத்து காசு பேக்கெட்டில் போட்டுன்னு போயிட்டு போறீங்க. பாரு என் பாவை, பாரு என் பாவை காசு பாரு. எங்க காசு எடுத்துக்கல அதில் தட்டில் வையே. அப்படியே பேசுனே சித்தி கேப்ல ஜாக்கெட் எடுத்து போட்டு 500 ரூபாய். நாங்கள் ஏதோ ஃபர்ஸ்ட் வருஷம் சிம்பிளாக பண்ணலான்னு பார்த்தோம். நான் இதே எங்களுக்கு கிராண்டாக மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் எதனா மிஸ் பண்ணியிருந்தா எதனா கமாண்டில் சொல்லுங்கள். ஒன்றும் சாமி சாப்பிட மட்டும் படிக்கல. இது வந்து ஸ்டார்டிங் சம்பிரதாயமாக வரவங்களை வந்து வரவேற்கிறது மஞ்சள் வச்சு. ஏதோ தமாஸ் பண்ணுறாங்க. என் வீட்டு மகாராணி ரொம்ப லேட்டாக வந்துக்கிறாங்க. இன்ட்ரொடக்ஷன் வேறு மாதிரி தரலான்னு பார்த்தா சிம்பிளாக வந்துட்டேன். ஏதோ சமையல் குறி சொல்கிற மாதிரி சொல்கிற. அப்படி அப்படி இல்லை, அப்படி இல்லை, போட்டுக்கலாம், செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலான்ட்டு அதுக்காக சொன்னேன். அது ஸ்வீட்டு கேசரி. நீங்கள்லாம் ஃபங்க்ஷன் பண்ணும்போது நீங்கள் எந்த மாதிரி என்னென்ன சாப்பாடு செய்வீங்க, எத்தனை வகை சாப்பாடு செய்வீங்க? பால் பாயசம். சூப்பர். ரசம் செய்யலையாம்மா? அப்படியா? ஓகே ஓகே. என்னால் முடிஞ்சது நான் செய்வேன். ஃபர்ஸ்ட் வருஷம்ன்றதுனால சரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பேருக்கோ இல்லை ஒரு 10 பேருக்கோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக எங்களால் முடிஞ்சு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாகவே பண்ணலாம். ஆமாதான், அவங்கவுங்க 100 பேர் பண்ணுறாங்க. இது சிம்பிள் தான், நமக்கு சிம்பிள் தான். நீங்கள் சாமிக்கு என்னென்ன சாப்பிட்லாம் செய்வீங்க, எத்தனை வகை சாப்பாடு செய்வீங்க, அண்ட் நீங்கள் இன்னும் எந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க? இப்போ நாங்கள் வந்து சிம்பிளாக பண்ணிக்கிறனால இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, உங்களோட அனுபவம், நீங்கள் பண்ணதெல்லாம் கொஞ்சம் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக கேட்டுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் வருஷம் பண்ணுறதுனால சின்னதெல்லாம் தப்பாக இருக்கும், சிலலாம் விட்டுட்ருப்போம். உங்களுக்கு தோணும் இதில் சில குறைகளாக இருக்கும். அது என்னென்ன குறைன்னு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் நான் மாற்றிக்குவோம். ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, அப்படியே ஒரு பதட்டமாக இருக்குது. ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லும்போது வந்து நானே இதாக இருக்குது, இல்லை நமக்கு தெரியாத பண்ணிட்டோம், நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இந்த காசு கூட நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கப்பில் தான் மொத்தமாக போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்து ஐடியா சொன்னாங்க, இந்த மாதிரி வைக்கலாம் அழகாக எல்லாமே. ஐடியா சொன்னல அவள் ரெடி ஆகிட்டு கேப்பில் எங்கள் சித்தி, எங்கள் பெரியம்மா, எங்கள் அண்ணி, எங்கள் பாப்பாலாம் ஆனால் பாப்பான்னு கேட்டோன்னே சொன்னாங்க, ஒருத்தர் வந்து பண்ணாங்க அப்படின்னாங்க. அது யாரும் இல்லை, எங்கள் வீட்டில் தான் அண்ணி தான், எங்கள் நாத்தனார் வருஷம் நல்லா பண்ணியிருக்காங்க. இது எங்களால் முடிஞ்சது. சில பேர் கமெண்டில் இதே பயம் கிராண்டாக இருக்குது, இதே உங்களுக்கு முடிஞ்சதுன்னா உங்களுக்கு முடிஞ்சோன்னு எவ்வளோ பண்ணுவீங்கலாம் கேட்காதீங்க. சாமிக்கு பண்ணுறது இதை குறைக்கூடாதுன்றனால ஏதோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து சாமிக்கு பூஜை பண்ணலாம். அப்போ நெக்ஸ்ட் வீடியோலாம் அப்புறம் பார்க்கலாம். சீக்கிரமா வாங்கிட்டு சொன்னாங்க. இப்போ 6 மணி ஆச்சு, தரமாட்டாங்க கடையில. பார்த்து ஸ்லோ. அங்கே சொம்பு
நீங்கள் வர சொல்லிட்டு என்னை வீடியோ எடுத்துங்க நீ எதுவா அப்படியே நின்று அப்படியே வச்சுட்டு அப்படியே இங்கே நின்று ஆசீர்வாதம் இந்த ஓரமா நின்றுடலாம் சாமி கரெக்டாக தெரியும் அவங்க நின்றுக்கலான்னு தெரியும் அந்த கண்ணாடி தெரியுமா நேரம் எல்லாம் பண்ணு பெரியம்மா போடு நல்லா பேரு செல்வம் பெற்று நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ. எல்லாம் சாப்பிட்டு சாப்பாடு இருக்குன்னு சொல்லுங்க. பெரியம்மா என்ன எது நல்லா இருக்கு சாப்பாடு? குழம்பும் ஊத்துல பொரியலும் ஊத்துல சாம்பாரும் ஊத்துல நல்லா இருக்குன்னு சொல்ற பாத்தியா, அதுதான் ஹைலைட்டு. இங்க பாருடா, சாப்பிட்டு மட்டும் போக கூடாது, சாப்பிட்டு சாப்பாடு சொல்லிட்டு போனோம். கேசரி எப்படி இருக்குது, ஸ்வீட்டு பொரியல் ரசம் சிஸ்டர் பண்ணது. கேசரி வைக்கலடியே பாரு, ஃபர்ஸ்ட் இருந்தே கமான்னு சொல்லிட்டான் கேசரி வைக்கல நீ. என்னோட சாமியோட ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு பொழுது கழிக்க போகிறாங்க. இப்போ ரூபா கழிச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான். காலையிலேருந்து சாப்பிடாம பட்டினியாக இருந்து சாமி பண்ணிவிட்டு இப்போ ஒரு பொழுது கழிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான். லாஸ்ட்டாக ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. பூஜை ரெண்டு லாஸ்ட்டாக எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஆசை பண்ணிட்டு பூஜை முடிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, நீ சொல்கிறேன். வாடா பாரா மாதா யோசனை சொல்லவா. இதோட வரலட்சுமி சாப்பிட்டு வழி மறிக்காதே.